possessive pronoun and possessive adjective parts of speechல கொடுக்கப்பட்டிருக்கு. இத வந்து என்னன்னு நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கத்துப்போம். ரொம்ப ஈஸி. possessive adjective, possessive pronoun இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி adjective அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். adjectiveக்கு தமிழ் பேர் என்ன? பெயரடை. It is a word that describes a noun. ஒரு நவுனை பத்தி விவரிக்கிற வார்த்தை. அந்த நவுன் எப்படி இருக்கு? describes என்ன? noun. ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல வந்து எப்படி அதை விவரிக்கிறது, எப்படி அது சொல்லப்படுறது அந்த நவுனை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், this is a green bottle. This is a green bottle. This is a thin pen. இது வந்து ஒரு மெல்லிசான பென், அந்த மாதிரி சொல்றோம். This is a black phone. இதுலலாம் என்ன பண்றோம்? இந்த போன் எப்படி இருக்கு, இந்த பாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லப்படுற வார்த்தை தான் இந்த அட்ஜெக்டிவா இருக்கு. கரெக்டா? சரி. adjective, it is a word that describes noun. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னோம்? இல்லாட்டி ஒரு வீடு அழகா இருக்குன்னா this is a beautiful house அப்படின்னு சொல்லுவோமா? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடை வந்து எப்படி நம்ம சொல்றோம்? அழகான வீடு அப்படின்னு சொல்றோம். This is a beautiful house. இந்த வீடுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், இந்த வீடு எப்படி இருக்குங்கிறதுக்கு. கரெக்டா? he is a tall boy அப்படி சொன்னோம்னா அவன் வந்து என்ன எப்படி இருக்கான், அந்த பையன் வந்து எப்படி இருக்காங்கிறதுக்கு சொல்ற இதுதான் tall boy. he is a tall boy. அவன் ஒரு உயரமான பையன். he is a tall boy. the boyங்கிறதா noun. இந்த word tallங்கிற வேர்டு, it is a word that describes noun அப்படின்னு சொன்னோமா? இந்த பாய் வந்து டிஸ்கிரைப் பண்ற வார்த்தை தான் இந்த டால்ங்கிறது. சோ இதுதான் adjective. சரியா? இதுதான் adjective. இதுதான் தமிழ் பெயரடை அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோனவுன் தான் பிரதிபெயர் சொல் சொல்லுவோம். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அட்ஜெக்டிவ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ப்ரோனவுன்னா என்ன? இட் இஸ் a word that it is used instead of a noun. திருப்பி திருப்பி ரவிங்கிற பேரையே அடுத்தடுத்த வர சென்டென்ஸ்ல உபயோகிக்காம ரவிக்கு பதிலா ரவி இஸ் a tall boy. he is good at studies. Ravi is a tall boy. he is படிப்புல நல்லா படிப்பான் அப்படிங்கிறதுக்கு இதுல சொல்றோம். இப்ப அது முக்கியம் இல்ல, ரவிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஹீன்னு உபயோகிக்கிறோம். சோ நவுனுக்கு பதிலா இட் இஸ் a word used instead of noun. he, him அந்த மாதிரி வந்து ஒரு மேல் இதுக்கு வரும். ஃபீமேலுக்கு இப்போ ஷீலான்னு வந்தா ஹர் இல்லாட்டி ஷீ அப்படின்னு கொடுப்போம். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு இடம் வந்ததுன்னா டெல்லி இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அது வந்து ரொம்ப அதோட வெப்பம் அதிகமா இருக்கு. இட் இஸ் வெரி ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? திருப்பி டெல்லி இஸ் வெரி ஹாட்னு சொல்ல மாட்டோம். ஒரு பிளேஸ் வரத, ஒரு இடம் வரத அடுத்த சென்டென்ஸ்க்கு இட் உபயோகிக்கிறோம். கரெக்டா? சோ இதெல்லாம் வந்து ப்ரோனவுன்.
சோ இந்த பொசசிவ்ங்கிற வேர்டு வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்லயும் இருக்கு, பொசசிவ் ப்ரோனவுன்லயும் இருக்கு. பொசசிவ் அப்படின்னா என்ன? என்னுடைய, நம்ம வந்து ஒரு உரிமை கொண்டாடுவோம்ல. இப்ப நமக்குன்னு ஒரு பிடிச்ச ஷர்ட் இருக்கும், இல்லாட்டி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்போம். இது வந்து நம்ம தான், இந்த பாட்டில் நம்ம தான் குடிக்கணும், நம்ம தம்பியோ தங்கையோ இருந்தா யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கரெக்டா? ஸ்ரீநாத், என் வாய்ஸ் கேட்கலையா? பொசசிவ்னா என்ன? நம்ம உரிமை எடுத்துக்கிறது ஒரு விஷயத்துல. இப்ப நம்ம கிட்டதான் பேசணும், நம்ம ஃப்ரெண்ட் நம்மள்ட்ட தான் பேசணும், வேற யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்லாம் நமக்கு தோணும்ல. அதுல என்ன, நம்ம உரிமையா அவன் நம்ம கிட்டதான் பேசணும், நம்மளோட தான் விளையாடணும்னு தோணுது. சோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன், இதுல என்ன சொல்றாங்க? பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த மொபைல் யாருடையது அப்படின்னு கேட்டானா, whose mobile is this அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? This is my mobile. இல்லாட்டி this mobile is mine. ரெண்டு சென்டென்ஸ். இது என்னுடைய மொபைல், இந்த மொபைல் என்னுடையது. இததான் நம்ம தமிழ்ல சொல்றோம். இது யாருடைய மொபைல் அப்படின்னு கேக்குற கேள்விக்கு இது என்னுடைய மொபைல், மைனா என்னுடைய சொல்றோம். திஸ் மொபைல் இஸ் மைன், இந்த மொபைல் என்னுடையது. இதுல என்ன வருது? இங்க நம்ம உபயோகிக்கிற அட்ஜெக்டிவ் ஒரு நவுனுக்கு முன்னாடி வருது. கரெக்டா? நவுனுக்கு முன்னாடி வருது. நவுன் இஸ் அட் தி எண்ட். இங்க வந்து என்ன ஆகுது? என்னுடைய நவுன் வந்து முன்னாடி இருக்கு. இந்த மொபைல் வந்து என்னுடையது. மொபைல், இந்த நவுன், ஒரு திங்னாலும் ஒரு நவுன் தானே சொன்னோம். நேம், பிளேஸ், அனிமல், திங். இது வந்து முன்னாடி வந்துருது மைன், என்னுடையது. முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா என்னுடைய சத்தத்துல முடியிற வார்த்தை வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பொசசிவ் ப்ரோனவுன் என்னுடையது, அவனுடையது, அவளுடையது, அந்த மாதிரின்னு வரத அது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். சரியா? சரி, நிறைய வேற எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இதை பார்ப்போம். Possessive adjective. இது என்னுடைய ஷர்ட். This is my shirt. என்னுடைய. இத வேற எப்படி சொல்லலாம்? This shirt is mine. இது வந்து ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன். இது இந்த சென்டென்ஸ்ல வந்து மை, இந்த மைங்கிறது தான் அட்ஜெக்டிவ். கரெக்டா? இந்த மைங்கிறது தான் அட்ஜெக்டிவ். என்னுடைய, இது யாருடைய ஷர்ட், இது என்னுடைய ஷர்ட், இது என்னுடைய, இது இந்த ஷர்ட் என்னுடையது அப்படிங்கிறது தான் பொசசிவ் ப்ரோனவுன்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, வேற எக்ஸாம்பிள். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல நவுன் வந்து கடைசியா வரும், பொசசிவ் ப்ரோனவுன்ல நவுன் முதல்ல வரும், இந்த ப்ரோனவுன் வந்து கடைசியில வரும். ஓகேயா? இந்த மைன், இதுதான் ப்ரோனவுன்.
இது கடைசியில வருது. சரி, இது உன்னுடைய பொறுப்பு. இது யாருடைய பொறுப்பு? இது உன்னுடைய பொறுப்பு. பொறுப்பு வந்து இங்க ஒரு நவுனா இருக்கு. யாருடைய, இதுதான் வந்து அட்ஜெக்டிவா இருக்கீங்க. ஓகேயா? இத நம்ம பொசசிவ் ப்ரோனவுனா எழுதுறத எப்படி எழுதலாம்? திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் yours. yours. ஓகே, நவுன் வந்து முன்னாடி வந்துருது. சாரி, நவுன் வந்து கடைசியில வருது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல. பொசசிவ் ப்ரோனவுன்ல நவுனுக்கு அப்புறம் தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன் உபயோகப்படுறது. இது அவனுடைய கார். திஸ் இஸ் ஹிஸ் கார். This car is his. இந்த கார் அவனுடையது. இதுல என்ன ஆகும்னா பொசசிவ் ப்ரோனவுன்ல இதுக்கு மேல இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வராது. இதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல எப்படின்னா இந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தான் நவுனா இருக்கும். இங்க பொசசிவ் ப்ரோனவுன்ல என்ன ஆகும்? இந்த ப்ரோனவுனுக்கு அப்புறம், இந்த பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் இருக்காது. சரியா? இதுதான் இது முக்கியமான வித்தியாசம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும். ஓகே, இன்னும் ஒரு கடைசி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது அவளுடைய தவறு. இட் இஸ் ஹர் மிஸ்டேக். This mistake is hers. இந்த தவறு அவளுடையது. hers. இது முக்காவாசி நம்ம பார்த்தோம்னா இந்த மைனுங்கிற வார்த்தையை தவிர மிச்ச எல்லாத்துக்குமே எஸ்ல முடியும். yours, his, hers அந்த மாதிரி முடியறது இல்ல எஸ்ல தான் முடியும். எதுல? பொசசிவ் ப்ரோனவுன்ல இப்படிதான் முடிக்கப்படும். ஓகேயா? இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் இருக்கிற வித்தியாசம். பொசசிவ்னா நம்ம உரிமையா எடுத்துக்கிற இது. அதுவே அட்ஜெக்டிவ்ல எப்படி வருது, பொசசிவ் ப்ரோனவுன்ல எப்படி வருதுன்னு தான் நம்ம பார்த்தோம். நவுன் வந்து கடைசியில இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. யாருடைய, என்னுடைய, என்னுடையது. யாருடைய, யாருடையது, அதுல முடியறது வந்து ப்ரோனவுன். யாருடைய, என்னுடைய, அவளுடைய அந்த மாதிரி சத்தத்துல அது முடியறது அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல வரும். சரியா? நவுன் வந்து கடைசியில வரும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல. நவுனுக்கு அப்புறம் தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன் இதுல வரும். இன்னொன்னு, இந்த வார்த்தைக்கு அப்புறம், இந்த ப்ரோனவுனுக்கு அப்புறம் பொசசிவ் ப்ரோனவுன்ல இதுக்கு மேல வார்த்தை வராது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல இந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் இந்த நவுனே கொடுக்கப்படும், எழுதப்படும். சரியா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 20, 20வது பக்கத்துல இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 20 ஒரு 5 क्वेश्चन கேட்டுட்டாங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல இருந்து பொசசிவ் ப்ரோனவுனா மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து திஸ் இஸ் மை பென்.
இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? மைங்கிறது அட்ஜெக்டிவ், இந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் இந்த நவுன் வருது. ஸோ இதை நம்ம பொசசிவ் ப்ரோனவுனா மாத்துறத திஸ் பென் இஸ் மைன் அப்படிதான் வரும். திஸ் பென் இஸ் மைன். மைனுங்கிறது தான் இங்க பொசசிவ் ப்ரோனவுன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஷென்பா மிஸ்ட் ஹர் பர்ஸ். ஷென்பா அவளுடைய பர்ஸ தொலைச்சிட்டா. அவளுடைய இந்த தொலைஞ்சு போன பர்ஸ் அவளுடையது. மிஸ்ட் பர்ஸ் இஸ் பர்ஸ். நான் சொல்லி கொடுக்கறதே வேற சொல்லியிருப்பேன். இந்த மைனுங்கிற வார்த்தையை தவிர மற்றது எல்லாமே மற்ற ப்ரோனவுனுக்கு எல்லாம் எஸ்ல தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுவும் நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மூணாவது கேள்வி, her speech is nice. இது எப்படி பொசசிவ் ப்ரோனவுனா மாத்திரம்? the nice speech is hers. நான் ஒரு 1 minute வெயிட் பண்றேன் இந்த ஆன்சரை எழுதிக்கிறதுக்கு. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல நவுன் வந்து கடைசியில வருது. ஓகே, அடுத்த क्वेश्चனுக்கு போலாம். My book is என்னுடைய புத்தகம் புதுசு. என்னுடைய the new book is mine. இதுதான் பொசசிவ் ப்ரோனவுனா நம்ம எழுதணும். My bike is costly. The costly bike is mine. The costly bike வந்து என்னுடையது. இது என்னுடைய காஸ்ட்லியான வண்டி பைக். என்னுடையது. இது என்னுடைய காஸ்ட்லி வண்டி. இந்த காஸ்ட்லியான வண்டி என்னுடையது. அப்படிதான் நம்ம சொல்றோம். இந்த 5 கேள்விதான் நம்ம புக்ல கேட்டிருக்காங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல இருந்து பொசசிவ் ப்ரோனவுன் மாத்துறது ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்தது நம்ம ஒரு புது சாப்டர் பார்க்கலாம். இதுதான் ஒரு சின்ன கிராமர் பகுதி. ஓகே, இந்த கிராமர் பகுதியில டவுட் இருக்கான்னு கேட்கலாம். ஸ்ரீநாத் இதை மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியலன்னா அடுத்தது ஒரு பாடத்துக்கு போறேன்.
One sec. என்ன டவுட் ஆறுமுகம்? மேம் நீங்க எழுதி போட்டது புரியல மேம். எழுதினது புரியலையா? எஸ் மேம். கிளியரா இருக்கேடா. My book is new, the new book is mine. My bike is costly, the costly bike is mine. ஆன்சரை தான் நான் பிங்க் கலர்ல எழுதியிருக்கேன். இதுதான் இந்த கேள்விலாம் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு. மேம் இது ரெக்கார்ட் பண்ணி பார்த்து எழுதலாங்க மேம். சாரி, ரெக்கார்டு ரெக்கார்ட் பார்த்து எழுதிக்கலாம். நான் எழுதுறதே நீயும் எழுதிட்டேன்னா ஈஸியா இருக்கும். கம்மிங் கிளாஸ்லாம் நான் ஏதாவது இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு புக்கு வச்சு நீ கிளாஸ் பார்த்தேன்னா உடனே எழுதிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உனக்கு ரெஃபர் பண்றதுக்கும் சுலபமா இருக்கும். ஓகேயா? ஓகேங்க மேம். ஓகே, நம்ம அடுத்து ஒரு புது சாப்டருக்கு போலாம். மேம் எஸ் மேம் அந்த ரெக்கார்ட் வீடியோ என்கிட்ட இல்லைங்க மேம். சாரி, ரெக்கார்டு வீடியோ இந்த பாடம் தான் நம்ம 8வது பாட புஸ்தகத்துல மை ஹாபி ரீடிங் ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்சஸ்ஃபுல் கரியர் இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 35. இந்த பேஜ் நம்பர் 35ல இந்த பாடத்தை பத்தி சொல்லிருக்கு. என்னங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாருக்குமே படிப்பை தவிர ஒரு பொழுதுபோக்குன்னு ஒண்ணு இருக்கும், கரெக்டா? அந்த இதுல வந்து அந்த பொழுதுபோக்க வச்சுட்டு இந்த சாப்டர்ல வந்து ஒருத்தர் அது வந்து தன்னோட கரியராவே தன்னோட வாழ்நாளிலேயே வந்து இந்த ஹாபியே வந்து எப்படி அவங்களோட கரியரா மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான், சக்சஸ்ஃபுல் கரியரா எப்படி மாத்திக்கிறாங்கிறது தான் இந்த பாடத்துல சொல்லப்படுறது. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்த நமக்கு கிடைக்கிற நேரத்துலலாம் சில விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு விளையாடுவோம், இல்லாட்டி ஏதாவது காயின் கலெக்ட் பண்றது கூட இருக்கலாம், இல்ல செடிக்கு தண்ணி ஊத்துறது, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவோம், இல்ல புக்கு படிக்கிறது. இதெல்லாமே நம்மளோட ஒரு பொழுதுபோக்கான நேரத்துல செய்வோம். அதாவது உபயோகமா செய்யப்படுற ஒரு வேலையா, சரியா? சும்மா அந்த நேரத்தை வீணடிக்காம அந்த நேரத்தை உபயோகமா நம்ம என்ன பிரயோஜனமா என்ன பண்றோம், சரியா? சரி. Once there was a boy named Mani. He was studying at the school in his village. ஒரு பையன் மணின்னு இருந்தான். அவன் தன்னுடைய கிராமத்துல இருந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தான். ஆனா அவனுக்கு என்னன்னா படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எழுதி படிக்கிறதுக்குமே கஷ்டமா இருந்தது. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. இந்த பையனுக்கு இது கஷ்டமா இருக்கிறத பார்த்து அவங்க தாத்தா என்ன பண்ணாங்க, இந்த ராத்திரி இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தாங்கன்னா, இந்த ஸ்கிரீனை வந்து ஸ்ரீநாத் கைண்ட்லி சஸ்பெண்ட் பார்ட்டிசிபேட் ஆக்டிவிட்டிஸ். ஓகே. இந்த ராத்திரி நேரங்கள்ல கதைகள் வந்து அவங்க தாத்தா படிச்சு காமிச்சாங்களாம், சொல்லி காமிச்சாங்களாம். Gradually he started reading on his own. அவங்க தாத்தா இந்த மாதிரி இரவு நேரத்துல கதைகள்லாம் படிச்சு காட்டுறதை இவனுக்குமே அந்த ஹேபிட் வர ஆரம்பிச்சது. இவனுமே தானாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். Now he not only enjoyed reading but also has started writing his own story. இவன் படிக்க மட்டும் இப்ப தெரிஞ்சுக்காம அதை என்ஜாய் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாம தானாவே கதை எழுதவும் ஆரம்பிச்சுட்டானா. சோ நம்மளுமே அப்படிதான். நமக்கு ஒரு விஷயம் வரல அப்படின்னா அது வரலைங்கிறதே நம்ம நினைச்சுட்டு இருக்கிறத விட அதை பண்றதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம், நம்ம அதுல என்ன முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து சுலபமா வர ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி அதுல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா வர ஆரம்பிச்சிருவோம்.
இது வந்து இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். let us read an essay written by மணி. இந்த மணி எப்படி படிக்கிறதுக்கே சிரமப்பட்டானோ இப்ப அவனே தானாவே கதை எழுத ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு தானாவே ஒரு எஸ்ஸே எழுதியிருக்கான். அது என்னங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாபிஸ் ஆர் தி ஆக்டிவிட்டிஸ் தட் வி டூ இன் ஆர் ஸ்பேர் டைம். நமக்கு நேரம் கிடைக்கும் போற செய்யப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பொழுதுபோக்கு தான் இந்த ஹாபிஸ்ங்கிறது. ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஒருத்தவங்க நல்லா வரைவாங்க, நல்லா படிப்பாங்க, ஒருத்தருக்கும் அது தனித்துவமானது. கரெக்டா? சம் லைக் கார்டனிங், a few like photography, many have book reading as their hobby. சில பேருக்கு வந்து இந்த தோட்டங்கள்ல பராமரிக்கிறது, இந்த அதுதான் கார்டனிங் அது சொல்லுவாங்க. a few like photography, போட்டோ எடுக்கிறது, புக்கு படிக்கிறது, இதெல்லாம் ஹாபியா வச்சுப்பாங்க. while others hobbies are swimming, நீச்சல் அடிக்கிறது, இல்லாட்டி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது, இல்ல வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரி பலது ஹாபிஸா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்தா போல அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. பீப்புள் ஹேவ் ஹாபிஸ் நாட் ஓன்லி டு பாஸ் தியர் ஃப்ரீ டைம் பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல். அந்த நேரத்தை மட்டும் கழிக்கிறதுக்கு இந்த ஹாபிஸ் ஒண்ணு பண்ணாம அந்த நேரத்தை வந்து எப்படி பிரயோஜனமா உபயோகிக்கலாம், அது வந்து உபயோகமான நேரமா நம்ம எப்படி மாத்திக்கிறதுங்கிறது இந்த ஹாபிஸ் வந்து நல்ல ஒரு பயனுள்ள ஹாபியா நம்ம எப்படி உபயோகிச்சுக்கலாம். நம்மளுமே அப்படிதான். அது வந்து சும்மா அந்த பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாம அந்த நேரத்தை எப்படி உபயோகமா செலவழிக்கிறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். ஒரு புது விஷயத்த கத்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு ஒரு ரொம்ப நேரமா ஒரே விஷயம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஓய்வே இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு ஹாபி இருக்குன்னா அந்த நேரத்துல வந்து அது நமக்கு வந்து உடம்பு ரீதியாவும் மன ரீதியாவும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், so it is my hobby. இதேதான் என்கிட்டயும் எனக்கு வந்து எழுத பிடிக்கும், இதுதான் என்னோட ஹாபி அப்படின்னு சொல்றான். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. நம்ம என்ன பண்ண பிடிச்சிருக்கோ அதையே வந்து நம்ம ஹாபியா வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த வாரன் பஃபே இவர் சொல்றாரு. இந்த படத்துல இருக்கிறவர் தான் இந்த வாரன் பஃபே அப்படிங்கிறவர். சோ இந்த பேரால இருக்கிற கஷ்டமான வார்த்தையில ஸ்பேர்னா எக்ஸ்ட்ரா. நமக்கு நேரம் கிடைக்கும் போது, அதாவது இப்ப படிக்கிற நேரம்னு வச்சுட்டு இருக்கோமா, அந்த படிக்கிற நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்குங்கிற நேரத்துல என்ன பண்றோம்? ஸ்பேர் டைம். யூனிக் அப்படின்னா தனித்துவமானது, டிஸ்டிங்டிவ், அன்காமன், ஒருத்தருக்கு வித்தியாசப்படுறது இல்லையா, ஒரு டேலண்டும் ஒரு ஹாபியும். அதுக்குதான் இங்க யூனிக் அந்த வார்த்தைக்கு டிஸ்டிங்டிவ் ஆர் அன்காமன்னு பதில் கொடுத்திருக்காங்க. ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்வ்ஸ் இன் தியர் ஸ்பேர் டைம். அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு பொழுதுபோக்கு. எக்ஸாஸ்ட்னா டயர் அவுட், அதாவது ரொம்ப ஓஞ்சு போறது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப் பட் ஐ டு நாட் திங்க் சோ. நிறைய பேருக்கு தோணும் எழுதுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை, ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணுது இல்ல. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் ஆர் வாய்ஸ். நம்மளோட குரலையே வந்து ஒரு அழகா வடிவமைக்கிற ஒரு பெயிண்டிங் மாதிரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். when I get free time I pick a pen and a notebook and start painting my ideas in words. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பென்னும் ஒரு புக்கு எடுத்துட்டு என்னோட கற்பனைகள்லாம் அழகா I pick a pen and notebook and start painting my ideas in words. என்னோட சிந்தனைகள்லாம் ஒரு பெயிண்டிங்கா இந்த வேர்ட்ஸ் மூலியமா, எழுத்து மூலியமா நான் அதை வந்து காமிச்சுக்கிறேன். ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங். சில வாட்டி கதை, இல்லாட்டி இந்த போயம், சிறு பாடல்கள், இல்லாட்டி தன்னோட உணர்வுகள் அதை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பையன் எழுதுறான். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் when I pour my thoughts as words. ஒரு மாதிரி அப்பாடா ஒரு ஃபீல், ஒரு ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட், அதுதான் அந்த பையன் சொல்றான். சோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ. எனக்கு வந்து ஒரு தனி தெம்பையே கொடுக்கறது இந்த எழுதுறது. when I write things my imagination is at best. என்னோட கற்பனை திறன் வந்து எழுதுற போதுதான் அது வந்து பெஸ்டா இருக்கு, சிறந்ததா இருக்கு. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. அந்த கற்பனைகளை நான் என்ன பண்றேன், என்னாலேயே பறக்க முடியும், பறவைகளால பறக்க முடியும், அந்த மாதிரிலாம் நான் இமேஜின் பண்றேன் அந்த ஒரு உலகத்தை. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன்டு தட் வேர்ல்ட். நான் அந்த உலகத்திலேயே நான் என்னை கொண்டு போயிடுறேன்.
இப்ப இருக்கிற இதை இல்லாம தான் என்ன சிந்திக்கிறானோ, தான் என்ன கற்பனை பண்றானோ அந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே அவன் போயிடுறான். சம்டைம்ஸ் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். சின்ன குழந்தையெல்லாம் கிடைச்சாங்கன்னா நான் எழுதியிருக்கிற கதையை வந்து அவங்க கிட்ட படிச்சு காமிச்சு அந்த சந்தோஷத்தை வந்து நான் பாத்துக்கிறேன். த ஹாப்பினஸ் ஆஃப் தியர் ஃபேஸஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். அவங்க முகத்துல பாக்குற அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னும் அதிகமா எழுதுறதுக்கும் இன்னும் நல்லா எழுதுறதுக்கும் எனக்கு அது ஊக்கத்தை கொடுக்கிறது. அது போல சொல்றான். ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஹாபி ஃபார் மீ, இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். இது ஒரு ஹாபியா இருந்தாலுமே எனக்கு அது வந்து ஒரு நல்லது கொடுத்துருக்கு, பெனிஃபிஷியல். இட் ஓபன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். ஒரு சின்ன கோணல்ல இருந்து பார்க்காம ஒரு விரிவா அதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். வந்து ஒரு இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட்னா ஒரு அர்த்தமுள்ளதா என்னால ஒரு புது விஷயத்த கத்துக்க முடியுது. அதே நேரத்துல ஒரு நிமிடமும் என்னோட வாழ்க்கைய வந்து நான் என்ஜாய் பண்றா போல பாத்துக்கிறேன். இந்த எழுதுறது வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நான் கத்துண்ட பாடம். இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி எல்லாம் எனக்கு அந்த எழுதுறதுனால எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றான் மணி. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் தி ராங் வேர்ட்ஸ். இந்த கெட்ட இதெல்லாம் நீக்கிட்டு நல்லதை வந்து அதுல நம்ம காமிச்சோம்னா ரைட்டிங் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு மார்க் ட்வெயின் அவர் சொல்லியிருக்கார். எக்ஸாஸ்ட், இந்த பேரால இருக்கிற ஒரு கஷ்டமான வார்த்தையில டயர் அவுட், அதாவது எனர்ஜியே இல்லாம ஒரு சோர்ந்து போயிருக்கிறது, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த மாதிரி தோணும் இல்லையா, எக்ஸாஸ்டட், அதான் அது சொல்லுவாங்க. பேஷனேட், இன்டென்ஸ் ஆர் ஹார்ட்ஃபெல்ட், மனதார இந்த மாதிரி பண்றது ஒரு விஷயத்த. My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. இந்த ஹாபி வந்து என்னோட ஸ்கூல் பருவத்துல அப்பயுமே எனக்கு வந்து உதவி செஞ்சது. அக்யூரேட்லினா துல்லியமா, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி சொல்றது. With time, my experiences helped me think of new ideas and this made me a good writer. புது சிந்தனைகள், கற்பனைகள், அந்த கற்பனையில இருந்து வந்த ஒரு ஐடியாலாம் என்ன வந்து இன்னும் ஒரு நல்ல எழுத்தாளரா என்ன மாத்திட்டு. Now I look out for things which I was not able to see before. முன்னாடி எனக்கு இந்த கோணல்லாம் பார்க்க முடியாத கூட இப்ப என்னால அதை பார்க்க முடியுது. Hence I can describe things better in my stories. அதனாலே என்னோட கதைகள்ல வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அழகா அதை வந்து என்னால சொல்லி காட்ட முடியுது. கைண்ட்லி மியூட்ல போட்டுக்கோ ஆறுமுகம் உன்னோட போன். I feel no problem with writing English essays or stories as it is my hobby. இப்ப எனக்கு இது வந்து என்னோட ஹாபி ஆனதுனால பெருசா இங்கிலீஷ்ல எஸ்ஸேயோ இல்ல கதை எழுதுறது வந்து எனக்கு வந்து அது கஷ்டமாவே இல்லை. இப்ப எனக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமாவே எனக்கு தோணல. டு பிகம் அ பெட்டர் ரைட்டர், ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமேஜினேட்டிவ், ஒரு கற்பனையிலேயே எழுதுறது, அந்த மாதிரி கதைகள்லாம் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிஜமா ஒரு விஷயம் இல்ல, கற்பனை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. நான் ஃபிக்ஷன்னா நிஜத்துல இருக்கிறத அதை வந்து கதை மூலியமா அதை கொண்டு வரதுதான் நான் ஃபிக்ஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். அது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ஹாபி வந்து நம்ம வந்து அதுல இருந்து நம்ம கத்துக்கணும், அதுல நம்ம இம்ப்ரூவும் பண்ணணும், நம்ம அதுல இருந்து முன்னேறவும் செய்யணும். Who knows, one day I could be a writer like R.K. Narayan. R.K. Narayan ஒரு சிறந்த எழுத்தாளர். யாருக்கு தெரியும், நான் ஒருவேளை என்னோட ஹாபி இப்ப நான் எழுதுறேனே, இதுவே வந்து என்ன வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரா கூட ஆக்கலாம் R.K. Narayan போல அப்படின்னு சொல்றான் மணி. Section 1 of my hobby turns into a successful career வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். செக்ஷன் 2 வந்து நம்ம அடுத்த வர கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேயா? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம்.
ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.